சக்தி பாலா மேட்ரிமோனி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். உங்கள் மன வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம சேனலில் வரக்கூடிய வரன் விவரங்கள் முற்றிலும் இலவசமானவையே. இது பெண் வீட்டாரின் முழுமன சம்மதத்தோடு தான் பதிவிடுகிறோம். இதில் மணமகள் புகைப்படமானது அவர்களின் பிரைவசி காரணமாகவே மறைக்கப்பட்டுள்ளது. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இச்சேவை முழுக்க இலவசமானவையே. சரி வாங்க, இன்றைக்கி இருக்கக்கூடிய சில வரன் விவரங்களை பற்றி பார்க்கலாம். மணமகள் பேர் பார்த்திங்கன்னா சுகுணா, வயது 41 வயதாகுது. இவங்களோட ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து சமுதாயத்தில் விஸ்வகர்மா ஒரு பிரிவை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய ராசின்னு பார்த்திங்கன்னா கன்னி ராசி, உத்திரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்திங்கன்னா பிகாம் மாதிரி படிச்சுட்டு சொந்தமாக ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. மாதம்னா ஒரு 60 வரையும் சம்பளம் வாங்குறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா 2ஆம் திருமணத்துக்கு தான் சம்மந்தமாக தெரிவிச்சிருக்காங்க. முதல் திருமணத்தில் கணவர் கூட வாழ பிடிக்காத சில கருத்து வேறுகாரணமாக பிரிந்ததாகவும் சொல்லியிருக்காங்க. சட்ட ரீதியாக டிவோர்ஸ் வாங்கிடுறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரே ஒரு பையன் இருந்து மேரேஜ் பண்ணி கொடுத்துறதாகவும் சொல்லியிருக்காங்க. இப்போ இவங்க தனிமையில் தான் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஒர்க்கு போய் பார்த்துட்டு வீட்டில் தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. லைஃப் லாங் நம்மளும் இப்படி தனிமையிலே இருக்க முடியாது, தனக்குன்னு ஒரு துணை தேவை அப்படின்றத மறு திருமணத்துக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் கூட பிறந்தவங்க யாரும் இல்லை. இவங்களுக்கு பிறந்ததும் ஒரே ஒரு பையன் தான். அவங்களையும் மேரேஜ் பண்ணி கொடுத்ததாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு வீடு வசதின்னு பார்த்திங்கன்னா அடுக்குமாடி கட்டடம்லாம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு காடு ஒரு 30 ஏக்கர் காடு இருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. தனக்கு வரக்கூடிய கணவர் டிகிரி படித்து முடிச்சுட்டு இருக்கிற மாப்பிள்ளையாக தான் தேவை அப்படின்ட்டு ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் இருந்தாலும் சரி தான், அப்படி இல்லை எங்கேயும் வேலைக்கு போகலாலும் சரி தான், ஏழையாக இருந்துட்டாலும் பரவாயில்ல, ஆனால் வீட்டோட மாப்பிள்ளையாக தன்னை லைஃப் லாங் நல்லா பார்த்துக்கிற மாப்பிள்ளையாக தான் வேணும் அப்படின்றதுக்காக சில கண்டிஷனாகவும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. தனக்கு வரக்கூடிய கணவருக்கு குழந்தைங்கள் இருந்துட்டாலும் பரவாயில்ல, ஆனால் எந்த ஒரு குடிப்பழக்கமும் கெட்ட பழக்கமும் இல்லாத இருக்கிற சிறந்த மணமகள் தான் தேவைன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளோட முகவரின்னு பார்த்திங்கன்னா வண்டலூரில் தான் வசிச்சுட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸெல்லாம் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க. அடுத்து மணமகளுடைய பேர் பார்த்திங்கன்னா மோனிகா, வயது 43 வயதாகுது. இவங்களுடைய ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து சமுதாயத்தில் கோனார் ஒரு பிரிவை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய ராசின்னு பார்த்திங்கன்னா கும்பராசி, சதயம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்திங்கன்னா பிகாம் மாதிரி படிச்சுட்டு ஓனாக ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு மாதம்லாம் நல்ல ஒரு வருமானம் வரதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய திருமண நிலையன்னு பார்த்திங்கன்னா 2ஆம் திருமணம் தான் சம்மந்தமும் தெரிவிச்சிருக்காங்க. இவங்களுடைய முதல் திருமணத்தில் கணவர் இறந்துட்டதால் இப்போ இவங்க விடவை தனியாக தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் எதுவும் குழந்தைகளே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டார்டிங்கிலேருந்து இவருக்கு நிறையா குடிப்பழக்கம் இருக்குன்றதால ஒரு பொண்ணோட தொடர்பு இருக்குன்றதால அவங்க கூட ஸ்டார்டிங்லேருந்து சின்ன பிரச்சனைகள் நிறைய வந்துட்டுருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஆனால் இவர் இப்போ ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டதால் இப்போ விடவை தான் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. தனக்கு வரக்கூடிய கணவருக்கு ஒரு டிகிரி படித்து முடிச்சுட்டு இருக்கிற மாப்பிள்ளையாக இருந்துட்டால் போதும், ஆனால் இவங்க நல்லா ஒரு வருமானத்தில் இருக்கிறதால தனக்கு வரக்கூடிய கணவரும் நல்லா படித்த மாப்பிள்ளையாக தான் வேணும், இதை பிஸ்னஸ் பண்ணுற மாப்பிள்ளையாக தான் வேணும் அப்படின்ற எதிர்பார்ப்போடு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வீடு வசதின்னு பார்த்திங்கன்னா அடுக்குமாடி கட்டடம்லாம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு காடுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 20 ஏக்கர் காடு இருக்குது. இவங்களுக்கு நகைன்னு பார்த்திங்கன்னா ஒரு 50 பவுன் மேலே நகை இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளோட முகவரின்னு பார்த்திங்கன்னா திருப்பூரில் தான் வசிச்சுட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அந்த ஸ்க்ரீனில் தெரியுற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் டீட்டெயில் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க.